ஹே காய்ஸ், ஐ ஆம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகரில் வந்து நம்ம எப்படி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பிளாக் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட பிளாகர் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் நம்ம வந்து அதை எனபிள் பண்ணணும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டிசபிளில் இருக்கும், நம்ம அதை வந்து எனபிள் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வந்து முழுசாக புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட பிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு நியூ போஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் நீங்கள் டைட்டில் கொடுப்பீங்க, இங்கே தான் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதுக்கான கண்டென்ட் இங்கே வந்து கொடுப்பீங்க. ஸோ இங்கே போஸ்ட் எழுதும்போது அதுக்கப்புறம் பப்ளிஷ் கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு லேபிள், அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு, பெர்மா லிங்க்கு, லொக்கேஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 ஆப்ஷன் வந்து இதில் எனபிளாக இல்லை. ஸோ அந்த 2 ஆப்ஷனை எதுக்கு எனபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் எழுதுகிற போஸ்ட்டு வந்து ஒரு எஸ்இஓவாக கூட அமையலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள் பிளாகில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு எஸ்இஓவாக வந்து நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் பிளாக்குக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ரேங்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேஜுக்குள்ளே, அதாவது கூகுளில் ஒரு 10 பேஜுக்குள்ளே ரேங்க் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறனால என்ன ஒரு யூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்கா, இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு பிளாகுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கூகுளில் போய் சர்ச் ஆகும். கூகுளில் போய் அதாவது இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாகரோட நேம், அதுக்கப்புறம் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமாக இப்போதைக்கு எனபிள் இருந்திருக்காது. ஸோ இதை தான் நம்ம எனபிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களோட பிளாக்கருக்குள்ளே செட்டிங்ஸ் போய்க்கிங்க. ஸோ உங்களோட பிளாக்கரோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக் அப்படின்னு ஒரு செட்டிங்கில் இருப்பீங்க. ஸோ அது தேவையில்ல. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ் பற்றி வீடியோஸ் வந்து இன்னும் மேக் பண்ணல. ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிடச்சிட்டே இருக்கும். நம்மளோட யூடியூப்க்கான பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். பிளாக்கருக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ செர்ச் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க மெட்டா டேக்ஸ் அப்படின்னு போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிள்டில் இருக்கும். ஸோ இது எனபிள் பண்ணால் மட்டுமே தான் நம்ம அப்போவுமே பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ண வைக்க முடியும் நம்மளோட பேஜஸை கூகுளில். ஸோ அதுக்காக தான். ஸோ நோன் இருக்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு உங்கள் பிளாக்குக்கு ஒரு 150 வார்த்தைகளுக்கு தேவையான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிக்கங்க. ஸோ நான் இப்போதைக்கு டைம் இல்லாதனால அதை எழுதலை. ஸோ எழுதிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. ஸோ கீழே வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோபோட் ஹெட்டர் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து டிசபிளில் இருக்கும். ஸோ இதை எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி இதையும் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டுமே தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிளாக்குக்கான ஒரு சில எஸ்இஓ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எனபிள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு மேலே வாங்க. ஸோ நான் வந்து அதில் எதுவுமே கொடுக்காத ஒரு காரணத்தினால எனக்கு மறுபடியும் டிசபிள்லே இருக்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு ஏதாவது வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சும்மா சிம்பிளாக இப்போ வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஸ்இஓவில் வந்து உங்களோட பிளாகர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டுருக்கும். ஸோ அதனால் தெளிவாக எழுதுங்க. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய பிளாக் வந்து என்னோடய செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு நான் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் அச்சு இல்லை பிளாக் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி உள்ளதுலேயும் இப்போ உள்ளதுலேயும் பார்த்தீங்கன்னா செர்ச் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் கஸ்டம் ரோபோ டேக்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நண்பா உங்களோட பிளாக்குக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து எப்படி இதை எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளாக் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி எனபிள் பண்ணுறது, எப்படி எஸ்இஓ வந்து மேக் பண்ணுறது பிளாக்ல அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படிலாம் மறக்காமல் ஒரு டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டேஷ்.